இப்ப பார்க்க என்ன பார்க்கறோம்னா if a container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries are required to transfer 180 tons of goods in 4 days அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நம்ம கொடுத்த கேள்விக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் எடுத்துக்கலாம். எத்தனை நாட்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தாப்புல வந்து எத்தனை கட்டுறாங்க வண்டிகள், அதாவது நம்பர் ஆஃப் எத்தனை நாட்கள்ல அப்படின்னா நாட்கள் இன்டைரக்டா எழுதிட்டோம். வெஹிக்கிள்ஸ் வந்து மொத்தம் எத்தனை எழுதுவோம் இல்லையா, அதை எழுதிட்டோம். கண்டெய்னர் 6 கண்டெய்னர் 5 நாட்கள்ல எவ்வளவு வெயிட்டா கொண்டு போகுது, 135 டன்னு கொண்டு போகுது. அப்ப என்ன கேட்டாங்கன்னா அடுத்த கேள்வி how many more lorries கேட்டாங்க. அப்ப கண்டெய்னர் நமக்கு தெரியாது. அப்ப கண்டெய்னர் எக்ஸ் வச்சுக்குவோம். இது 180 டன்னு. இங்க பாருங்க இது வந்து 4 நாட்கள்ல. இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே போன சம்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்கல, அது நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் ஒர்க்கிங் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். P1 into D1 by W1 equal to P2 into D2 by W2. ஓகே, அதுபடி நம்ம எழுதிக்கலாம். இதுபடி எழுதணும் அப்படின்னா 6 லாரிகள் நமக்கு வந்து 5 நாள் ஒர்க் பண்ணா 135 டன்னு போகுது அப்படின்னா எத்தனை லாரி, எக்ஸ் லாரி 4 மணி நேரம் 4 நாட்கள் செஞ்சா 180 டன்னு கொண்டு போகும். இவ்வளவுதான் கேள்வி. இந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா சரியா போகும். எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம், அதாவது இங்க கீழே போய் மேல போயிடும். இது இந்த இங்கே கீழே வந்துடும். எக்ஸ் இங்க இருக்கலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 6 into 5 into 180 by 135 into 4. ஓகே, இப்ப பாருங்க, அதாவது இந்த இது மேல போயிடுச்சு, இந்த 4 மட்டும் இங்க கீழே வந்துருச்சு. இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிளிஃபை பண்ணா நம்ம வந்து 4th டேபிள்ல பண்ண கிடைக்கும். 1 4 is 4. இது வந்து 4 16, மிச்சம் 2 20, 5 20. ஓகே, இதை வந்து 9th டேபிள் அடிக்கும் போது பார்க்கலாம். 9th டேபிள் அடிச்சா 45 40 வரணும். அப்ப இங்க 15 வரணும். இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3 கிடைக்கும். ஓகே, இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்னா 2 கிடைக்கும். அப்போ 10 லாரி வேணும். இப்போ இது நமக்கு இப்போ எத்தனை லாரி தான், அதாவது 10 லாரிஸ் இருந்துச்சுன்னா அத்தனை நாள் வேலை செஞ்சாலும் நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். ஆனா இங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, என்ன கேள்வி, how many more அப்படி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம்னா ஏதோ கூடுதலாக, அது எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை. அப்ப ஆல்ரெடி 6 வண்டி இருக்கு. அப்ப அதுல வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் ரெக்கையர் வந்து ஆல்ரெடி 10ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா 4. அப்ப நம்ம வந்து எத்தனை இன்னும் தேவை அப்படின்னா நம்பர் ஆஃப் இது 4 லாரி. இதுதான் இந்த சம்ம கொண்டான ஆன்சர். தேங்க்யூ.